வணக்கம். அதிமுகவில் மீண்டும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இரட்டை தலைமை உருவாகுமா என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதுவும் இன்று எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் அன்று முழுமையாக பிறந்தநாளை கொண்டாட முடியாத அவலநிலைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் பொறுத்துதான் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் இருக்குமா அல்லது செங்கோட்டையன் அல்லது வேலுமணி இவர்களது தலைமையில் அதிமுக செயல்படுமா என்ற தற்பொழுது செய்திகள் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தி திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் கிளப்பியுள்ளார். மேலும் அதிமுகவில் தற்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைவராக செயல்பட முடியாது, மேலும் பொதுச் செயலாளராகவும் செயல்பட முடியாது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். சரி, இதை பற்றி அதிமுகவின் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களும் இதை தான் நினைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமைக்கு சரியில்லாதவர். மீண்டும் அவர் பொதுச் செயலாளராகவோ அல்லது எதிர்க்கட்சி தலைவராகவோ நீடித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களது ஆட்சியையும் கைப்பற்ற முடியாது, எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்று மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி நேற்றே தலைமை அலுவலகத்தில் பேசிவிட்டார்கள் என்றுதான் செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இன்று எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் அன்று முன்னாள் அமைச்சர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கவில்லை. அவரது ஆதரவாளர்கள் மட்டும்தான் 70 கிலோ கேக்குகளை வெட்டி சிறப்பாக கொண்டாடியுள்ளனர். ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனாக இருக்கட்டும், வேலுமணி, தங்கமணி இவர்கள் யாரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சென்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கவில்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரியாக இத்தனை ஆண்டுகள் ஓபிஎஸ் அவர்கள் தான் இருப்பார் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவரை விடவும் சீனியராக 48 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவர் முன்பாக தெரியவில்லை. காரணம், செங்கோட்டையன் அவர்கள் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காமல் இத்தனை ஆண்டுகளாக ஒரே கட்சியில் இருந்ததற்கு காரணம் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக கிடையாது. அதிமுக வெற்றியடைய வேண்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்கக்கூடாது என்பதுதான் அவரது ஆசை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கையில் சென்ற அதிமுக பல தோல்விகளை தான் தழுவி வருகிறது. இந்த மக்களவை தேர்தலிலும் தோல்வியை தழுவினால் நிச்சயமாக அதிமுகவின் தலைமை ஒன்று பறிக்கப்படும், இல்லை என்றால் அதிமுக உடையும் என்ற செய்தியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாள் அன்று இத்தகைய செய்திகள் வெளியாகி இருப்பது அவரது பிறந்த நாளை கெடுக்கும் விதமாக மாறிவிட்டதாகத்தான் அதிமுகவில் செய்திகளும் பரவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக செய்திகள் பரவி வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.